ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அதனால் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இம்பேக்ட்டும் அதே சமயத்தில் நம்ம அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கும் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை வச்சு நமக்கு அதுலேயும் ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி. ஸோ அதை வந்து நம்ம லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல எதுக்காக வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இன்வெஸ்டர் வந்து என்ன வேணும், இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து மார்க்கெட்ல இருந்து என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து முக்கியமாக ஒரு விஷயம் வந்து வேணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்விங் வெல்த். அதாவது வந்து அவங்களுடைய பணத்தையும் அவங்களுடைய வெல்த்தையும் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அவங்களுக்கு இந்த மார்க்கெட்ல இருந்து அந்த ஒரு விஷயம் தான் இம்பார்ட்டண்ட்டாக வேணும். ஸோ இப்போ இந்த ப்ரிசர்விங் வெல்த்துக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பீட்டிங் இன்ஃப்ளேஷன். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பணம் அதே ரூபாயா இருக்கணும், 100 ரூபாய் எப்பவுமே 100 ரூபாயா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பீட் பண்ணக்கூடிய விஷயம், அதாவது தேவைப்படக்கூடிய விஷயம் தான் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்ஃப்ளேஷனால தான் நம்மளுடைய பணம் வந்து அந்த மதிப்பு இழக்குது. அதனால அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு அந்த வெல்த் ப்ரிசர்வேஷனில். அதே மாதிரி மினிமமாக மார்க்கெட்ல இருந்து ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது இல்லையா, அதாவது இண்டெக்ஸ்ல இருந்து ஒரு 12%, 13% வந்து இயர்லி ரிட்டர்ன் கிடைக்குது இல்லையா, ஆவரேஜ் காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டு, அது சிஏஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிஏஜிஆரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த மினிமம் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டால் இண்டெக்ஸில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 12.5% ஆர் சம்திங் வந்து நமக்கு வந்து இயர்லி காம்பவுண்டட் ஆகும். அந்த வெல்த்தாவது வேணும். ரெண்டாவது, புதுசாக வெல்த்தை கிரியேட் பண்ணுறோம் இல்லை வெல்த் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம்தான் வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு முக்கியமாக மார்க்கெட்டில் வந்து தேவைப்படுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன், அதாவது இண்டெக்ஸே 12.5% கிடைக்கும் போது நம்ம அதுக்கு மேலே நமக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படிங்கிறதா வந்து இண்டெக்ஸ் பீட்டிங் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெல்த் கிரியேஷனில் ஒரு பெரிய லெவல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து மல்டி பேக்கர் ரிட்டர்ன். அதாவது வந்து ஒரு ஸ்டாக்ல நீங்கள் இன்னைக்கு வந்து ₹1 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ கழிச்சு 10 ரூபீஸ் 20 ரூபீஸாக மாறும். அதாவது வந்து 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் ரிட்டர்ன் கிடைக்கிறதா வந்து மல்டி பேக்கர் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவைப்படும். அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வெல்த் ப்ரிசர்வேஷன். ஏன்னா ஒரு 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி 4000 கோடி வச்சிருக்கிற பீப்புள்ஸ் வந்து முதல்ல அந்த 4% இன்ஃப்ளேஷன் அவாய்ட் பண்ணாலே அவங்களுக்கு பெரிய லெவல் அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். ஸோ அந்த 4% ரிட்டர்னாவது கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ இந்த பீட்டிங் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்டுக்கு வரோம்னு வச்சுக்கோங்க. இந்த பீட்டிங் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதா வந்து அவங்களுடைய முதல் டார்கெட். ஏன்னா வெல்த் ப்ரிசர்வேஷன்ல முதல்ல இருக்கிற பணத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். அப்போ அதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, வெல்த் ப்ரிசர்வேஷனுக்கும் பேசிக் லெவல் ரிட்டர்ன் எடுக்கக்கூடியும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டைவர்சிஃபைடு வெல் டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து பல அசட் கிளாஸில் டிஃப்ரெண்ட்டாக டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து வெல் டைவர்சிஃபைடு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ரொம்ப சேஃப்டி, ஹை சேஃப்டி ரிட்டர்ன் அப்படிங்கிறது தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. அதனால லோ ரிட்டர்னாக இருந்தாலும் ஹை சேஃப்டி ரிட்டர்ன், பெரிய லெவலில் லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதா வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கம்மியான ரிட்டர்ன் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. ஸோ இந்த 3 அப்ரோச்சையும் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து லோ ரிட்டர்ன் கிடைக்கும், ஆனால் அதே சமயத்தில் ஹை சேஃப்டி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது மெயினாக வந்து அவங்க ஃபண்டு மேனேஜர் கிட்ட போயிடுவாங்க. அதனால தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட அதிகமான பணம் வந்து குவியறதுக்கும் அந்த பணத்தை அவங்க இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கும் காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்ரோச் தான். இப்போ இதுல வந்து அசட் பில்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த அசட் பில்டிங் அப்படிங்கிறது வந்து என்ன, அசட் பில்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ அப்ரோச். எப்படி இருக்கும், பேசிக்ல இது வந்து மல்டிபிள் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆனாலும் ஒரு பேசிக்கா எல்லாரும் காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது வந்து கோல்டுல சம் பர்சன்டேஜ், ஈக்விட்டி அதாவது இண்டெக்ஸ் ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட்ல சம் பர்சன்டேஜ், அதே மாதிரி பாண்டு மார்க்கெட்ல ஃபிக்ஸ்டு இன்கம் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம் பாண்டு மார்க்கெட்டை. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வருஷம் ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு வட்டி வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த மூணுலையும் வந்து ஒரு பர்சன்டேஜ் அலாகேட் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா வெல் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ அப்ரோச்ல வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் இன்னைக்கு இந்த கான்செப்ட்ல அப்படின்னா, இதுக்கு நிறைய கான்செப்ட், நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன்ஸ் இருக்கு. இதுதான் வந்து ரொம்ப பேசிக் அந்த ஆல் வெதர் இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க. இந்த ஆல் வெதர் இன்வெஸ்டிங் சொல்றாங்க இல்லையா, அதாவது எல்லா டைம்லயும் இந்த போர்ட்ஃபோலியோ வந்து வருஷத்துக்கு ஒரு 12 to 13% வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கும். இந்த மாதிரியான அப்ரோச் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ அப்ரோச். இது வந்து ஒரு காமனான அப்ரோச். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியான அப்ரோச். இப்போ இந்த மாதிரி பண்றவங்க ஜாஸ்தியா இருக்கும். இதுல வந்து நமக்கு போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் தான் நமக்கு இந்த வீடியோல இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இந்த போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோல்டுல இன்வெஸ்ட் பண்றாங்க, ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றாங்க, பாண்டில் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அப்ராக்சிமேட்டா டிஃப்ரெண்ட் டைப்பா பர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க. ரொம்ப காமனான அப்ரோச் பண்ற பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கோல்டுல வந்து 10% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது வந்து டோட்டலா 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா கோல்டுல வந்து 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க 10%. அதே மாதிரி ஈக்விட்டியில ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எல்லா ஸ்டாக்ஸ்லயுமே 700 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதாவது 70% அதுக்கு அலாக்கெட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 200 ரூபா பாத்தீங்க அப்படின்னா 20% அது வந்து பாண்டுக்கு அலாக்கெட் பண்ணுவாங்க. இப்படித்தான் வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ அப்ரோச் இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதுல ஒரு 1 இயர்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து இப்போ கோல்டுல வந்து ஒரு 10% கிடைச்சிருச்சு. அதே மாதிரி 10 ருபீஸ். இப்போ ஈக்விட்டியில பாத்தீங்கன்னா 200 ருபீஸ் ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. பாண்ட்ல பாத்தீங்கன்னா 10 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 120 ருபீஸ் கோல்டுலையும் 900 ருபீஸ் வந்து ஈக்விட்டிலையும் அதே சமயத்துல 210 ரூபா வந்து பாத்தீங்கன்னா பாண்ட்லயும் கிடைச்சிருக்கு. இதை பர்சன்டேஜ் கணக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கோல்டுல இப்போ டோட்டலா நமக்கு கிடைச்ச ரிட்டர்ன் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 13%, 1130 ரூபான்னு வச்சுக்கோங்க. சாரி, இதுல வந்து மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். 900 200 போட்டீங்கனாலே 1000 1100 1130க்கு மேலேயே வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு டோட்டலாக ஒரு ஓவராலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஓவராலாக ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கு. அதில் வந்து 13% ரிட்டர்ன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கங்களேன். இந்த 30% ரிட்டர்ன் நீங்கள் வச்சுக்கங்க. இது கால்குலேட் பண்ணிக்கங்க, கூட்டிக்கங்க. இப்போ இந்த அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா இந்த அமௌண்ட்ல 900 ரூபாங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த அமௌண்ட்ல வந்து டோட்டலா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த அமௌண்ட்ல இருந்து நீங்க எடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் வச்சுக்குவோம். இதை வந்து நீங்க கூட்டிக்குங்க. ஏன்னா நான் வந்து அது சேஞ்ச் பண்ணும்போது நான் அதை மாத்தாம விட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கான்செப்டை மட்டும் புரிஞ்சுங்க. இப்போ 1000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட் வளருது. அதுல வந்து பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கால்குலேட் பண்றீங்க. இப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியா வளர்ந்துருக்கும். இப்போ வந்து கோல்டு வந்து ஒரு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம், ஈக்விட்டி வந்து ஒரு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம், பாண்டு வந்து ஒரு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். அப்போ ஓவராலா பர்சன்டேஜ் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 10.61%, இது வந்து 79% வந்து இந்த போர்ட்ஃபோலியோல டோட்டலா ஈக்விட்டி வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளவோ அந்த டோட்டல் அமௌண்ட்ல இது 10% ஆகும், இது 79% ஆகும், இது 18% ஆகும் இருக்கும். ஆனா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ அப்ரோச் என்ன, பேலன்ஸ்டு அப்ரோச் என்னன்னா நம்ம வந்து 70% வந்து ஈக்விட்டியில இருக்கணும், 10% வந்து கோல்டுல இருக்கணும், அதே மாதிரி பாண்ட்ல வந்து 20% இருக்கணும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 70க்கு பதிலாக 79% டோட்டல் அலோகேட் ஆயிருக்கு. ஏன்னா காரணம் என்னன்னா அது வந்து ரிட்டர்ன் ஜாஸ்தியா கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஈக்விட்டி வந்து ரிட்டர்ன் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இன்வெஸ்டட் அமௌண்ட் டோட்டலா போர்ட்ஃபோலியோல நம்ம வந்து அந்த ஈக்விட்டியில மட்டும் எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டோட சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 79% இருக்கும் டோட்டல் அமௌண்ட் எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 79 இருக்கும். இப்போ இந்த நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 9% வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணுவாங்க. செல் பண்ணி இது 70% பேலன்ஸ் கொண்டு வருவாங்க. அப்போ இதுல வந்து ஏதோ ஒரு சம் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல கம்மியா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா 20% இருக்கணும், 18% தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 10.61% இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை ஓவராலா இந்த போர்ட்ஃபோலியோ வந்து ரீபேலன்சிங் பண்ணுவாங்க. இதை வந்து 79% 9% இதுல வந்து மேட்ச் பண்ணுவாங்க. அதாவது வந்து இதை செல் பண்ணிட்டு பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குதோ மூணுலயும் சேர்த்து டோட்டலா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குதோ அதை வந்து திருப்பியும் அதே சேம் பேலன்ஸுக்கு கொண்டு வருவாங்க. அதாவது 10% ஆகும், 17% ஆகும், 20% ஆகும் பேலன்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த அப்ரோச் தான் வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ பேலன்சிங் சொல்றோம். இப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஓவராலா செல் நடக்கும். ஓகேங்களா? மார்க்கெட்ல வந்து ஓவராலா இந்த இப்போ 9% இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அதுல 9% இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த 9% வந்து செல் பண்ணி இந்த
அதாவது கம்மியா இருக்கிறதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பேலன்ஸ் பண்ணுவாங்க இந்த போர்ட்ஃபோலியோவை, அதே சேம் ரேஷியோல இருக்கிற மாதிரியே பேலன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி சேல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சேல் வந்து இந்த 9% சேல் நடக்கும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம என்ன நினைப்போம், இந்த மார்க்கெட் ஃபால் ஆகுது, இல்ல பர்டிகுலர் ஸ்டாக்கு கூட சேல் பண்ணுவாங்க இவங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த மார்க்கெட் ஃபாலுங்கிறது வந்து இந்த மாதிரியான ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்டு கூட ரீசனா இருக்கலாம். ஓகேங்களா? இந்த ரீசன்னால கூட மார்க்கெட் ஃபால் ஆகலாம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்க்கெட் செல் ஆகும்போது நம்ம அதுக்கு உண்டான ரீசன் கண்டுபிடிக்கணும். அது மேபி இந்த ரீசனா கூட இருக்கலாம். இந்த ரீசனா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய சேல் பண்ணியிருக்காங்க, அது வந்து இந்த ரீசனா கூட இருக்கலாம். அப்ப நம்ம என்ன நினைச்சக்கூடாதுன்னா, மார்க்கெட் ஃபால்னா எல்லா டைமுமே மார்க்கெட் கிராஷ், எல்லா டைமுமே மார்க்கெட் ஃபால் அப்படின்னு எல்லா டைமுமே வந்து ஒரு பூம் சைக்கிள் பஸ்ட் சைக்கிள்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியாது. இதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ரீசன் கூட காரணமா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்ரோச்ல வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான அப்ரோச் வந்து செக்டார் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். செக்டார் ரொட்டேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நீங்க அந்த ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோல வந்து பாத்தீங்கன்னா பல வகையா இன்வெஸ்ட் பண்ண பல வகையான செக்டார் இருக்கு இல்லையா? ஈக்விட்டியில வந்து அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி செக்டார் இருக்கு, அதாவது பவர் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, ஆயில் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் எனர்ஜி செக்டார். இப்போ ஐடி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, ஆட்டோமொபைல்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, மெட்டல்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, ஹெல்த் கேர்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு, இந்த செக்டார்ல இவ்வளவு இவ்வளவு அலோகேட் பண்றோம் அப்படிங்கிறது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியா இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, பேஸ்ட் ஆன் மார்க்கெட் சைக்கிள். செக்டார் ரொட்டேஷன் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேஸ்ட் ஆன் மார்க்கெட் சைக்கிள் நடக்கும். இப்போ ரொட்டேஷன் நடக்கும்போது இது எப்போ செக்டார் ரொட்டேஷன் பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் சைக்கிள் மாறும்போது அவங்க பண்ணிருப்பாங்க. அப்போ எனர்ஜில இவ்வளவு பர்சன்டேஜ், ஐடில இவ்வளவு பர்சன்டேஜ், ஆட்டோமொபைல் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு அலோகேட் பண்ணிருப்பாங்க. இப்போ ஒரு 1000 கோடி வைக்கிறாங்கன்னா அந்த 1000 கோடியில 10% எனர்ஜி செக்டார்லையும், ஒரு 10% வந்து ஐடிலையும், ஒரு 50% வந்து ஆட்டோமொபைல்லையும், அப்படி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த மெயின்டைன் பண்ற ஸ்ட்ராட்டஜி வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர் கழிச்சு ஒரு ரிட்டர்ன் மாறிடும். இப்போ வந்து எனர்ஜியில் இருக்கிறது ஜாஸ்தியா ரிட்டர்ன் கொடுத்துருக்கலாம், அதே மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா ரிட்டர்ன் கொடுத்துருக்கலாம், ஆட்டோமொபைல்ல ரொம்ப கம்மியா ரிட்டர்ன் கொடுத்துருக்கலாம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இதையும் எகைன் வந்து ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க, போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து செக்டார் ரொட்டேஷன் சொல்லுவோம். அதாவது செக்டார் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணிருக்காங்களோ அதை விட இன்க்ரீஸ் ஆகும்போது அதே சேம் பர்சன்டேஜுக்கு கொண்டு வருவாங்க. இது வந்து செக்டார் ரொட்டேஷன், சேம் பர்சன்டேஜ் கொண்டு வருவாங்க, அப்படி இல்லைன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது வந்து செக்டார் ரொட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் சைக்கிள் அப்ப நடக்கும். அப்ப இதனால கூட ஒரு செக்டார்ல இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் எல்லாம் கம்மி பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது அப்படின்னா அந்த செக்டரே வந்து வேஸ்டா, இல்ல அந்த செக்டரே வந்து லாஸ் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த மாதிரியான காமன் அப்ரோச் வந்து இருக்குது. அப்ப இந்த காமன் அப்ரோச்சை வச்சு அவங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் பண்றதுனால இது வந்து பேஸ்ட் ஆன் மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷனை பொறுத்தும் இவங்க வந்து ரொட்டேஷன் பண்ணுவாங்க. பர்சன்டேஜ் எவ்வளவு ரிட்டர்ன் கெயின் ஆயிருக்கு அப்படிங்கறது பொறுத்தும் ரொட்டேஷன் பண்ணுவாங்க. அப்போ இந்த ரொட்டேஷன்னால நடக்கக்கூடிய இம்பாக்ட் என்ன, இவங்க இந்த ஃபண்ட் மேனேஜர் பண்ணக்கூடிய இம்பாக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸை செல் பண்ணுவாங்க. அப்போ அந்த செல் பண்ணும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பேனிக் ஆவாங்க, எதனால அந்த ஸ்டாக் கீழே இறங்குதுன்னு தெரியாம. அப்போ அவங்களும் சேர்ந்து செல் பண்ணுவாங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீட்டைலருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோ இல்ல வந்து ராகேஷ் தமனியோ, சாரி ரமேஷ் தமனியோ, அதே மாதிரி பொறிஞ்சு வெளியாத்தோ, விஜய் கேடியாவோ, நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் மல்டி பேக்கர் லெவல்ல ரொம்ப பெரிய ரிட்டர்ன் எடுத்த இன்வெஸ்டர்ஸ். அப்ப ஏன் மார்க்கெட்ல ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ரிட்டர்ன் எடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரியான லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதை இவ்வளவு மெயின்டைன் பண்ணணும், இதை வந்து இவ்வளவு மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரியான ரொட்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சேஃபஸ்ட் அப்ரோச் தான் வந்து அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. அப்போ அவங்க செல் பண்றப்போ மார்க்கெட்ல வந்து பெரிய லெவல்ல செல்லிங் நடக்கிறப்போ நம்ம மக்கள் என்ன ஆயிருவாங்கன்னு பாத்தீங்கன்னா பேனிக் ஆயிருவாங்க. ஸோ ரீட்டைலர்ஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் சொல்றேன், ரீட்டைலர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ண முடியாத விஷயங்களை இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனாலதான் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோ விஜய் கேடியாவோ அதிக அளவு ரிட்டர்ன் எடுக்கிற காரணம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரே செக்டார்லயோ ஒரே ஸ்டாக்லயோ அதிகமான ரிட்டர்ன் வரும்னு தெரிஞ்சா கூட அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அந்த ஃபண்ட் அலோகேட் பண்ண முடியாது. அப்போ அந்த செக்டருக்கு ஏன்னா ஓவரா போயிடும். ஓகேங்களா? அதனால அலோகேட் பண்ண முடியாது. இந்த ரூல்ஸ் படி அலோகேட் பண்ணா அவங்க வந்து குறைச்சுதான் ஆகணும். அவங்களுக்கு தெரியும் ஒரு கம்பெனி வந்து பயங்கரமா ரிட்டர்ன் கொடுக்க போகுது, ஆனாலும் அவங்க பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு வந்து ரீட்டைலர்ஸ்க்கு அட்வான்டேஜ். அதனாலதான் நீங்க என்ன சொல்ற அப்படின்னா, மார்க்கெட் கீழே இறங்குறத பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு வந்து நீங்க வேல்யூஷன் நீங்க லேர்ன் பண்ணணும், அனலைஸ் பண்றது மெத்தட்ஸ் என்ன மெத்தட்ஸோ அதை லேர்ன் பண்ணணும், அதுதான் மேட்டர் அப்படின்னு நான் சொல்றேன்.
அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கு. அவங்க வந்து ஒரு பவுண்டட் பை ரூல்ஸ், அந்த கம்பெனிஸ், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் அவங்களுடைய ஃபண்ட் எல்லாம் என்ன ரூல்ஸ் வச்சிருக்காங்களோ அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அவங்கனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ரிட்டர்ன் வந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா? அதனால நமக்கு வந்து அது அட்வான்டேஜ். இவங்களுக்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து அவங்க லிமிட்டடா தான் ரிஸ்க் எடுப்பாங்க, லிமிடெட் ப்ராஃபிட் தான் கிடைக்கும். நமக்கு வந்து அது அட்வான்டேஜ்ங்கிறதுனால நீங்க என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஃபண்டமெண்டலா ப்ராப்பரா லேர்ன் பண்ணால் மார்க்கெட் கீழே விழுகும்போது ஒரு ஸ்டாக் செல் ஆகும்போது கூட நீங்க ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நீங்க அக்யூமுலேட் பண்ணுவீங்க. இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களும் சேர்ந்து செல் பண்ண ஆரம்பிச்சு மார்க்கெட்டோடைய ஸ்டேட்டஸ் கோல ஆட் ஆயிருவீங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த மார்க்கெட் அது பார்த்தீங்கன்னா 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கும் அந்த ஸ்டாக் வந்து அடுத்த இயர்லயே. ஸோ இதெல்லாம் தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுல வேல்யூஷன் என்ன அப்படிங்கறத லேர்ன் பண்ணணும். ஸோ ஃபண்டமெண்டல், வேல்யூஷன், டெக்னிக்கல் இதெல்லாம் ப்ராப்பரா நீங்க லேர்ன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய investorstamil.com அப்படிங்கிற இந்த வெப்சைட் இருக்கு. இதோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனல்லையும் யூடியூப் சேனல்லையும் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், நிறைய டீப்பஸ்ட் இன்சைட் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். மார்க்கெட்டை பற்றி எப்படி லேர்ன் பண்ணணும், எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறத கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் தமிழ் அப்படிங்கிற இந்த நம்மளுடைய வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. ஸோ அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன்.